எல்லாத்துக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். குறை நேரம் இருந்தால் கமெண்ட் செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி இது 2வது வீடியோ. மொத்தம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடுறோன்னு சொல்லியிருந்தோம். அப்போ போல் போட்டிருந்தோம். அதில் 4 வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். சரி, இப்போ வீடியோக்குள் போகலாம். உங்கள் வீட்டில் எல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்து கொண்டு இந்த வீடியோக்குள் செல்வதில் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். குறை நேரம் இருந்தால் கமெண்ட் செய்ய வேண்டும். அது எபிசோடுக்குள்ளே போகலாம். போனோடனே நம்ம அந்த வெள்ளி பார்க்குறான். வெள்ளி பேரோட சுபாஷினி வச்சுக்கலாம். சுபாஷினி பார்த்துட்டு இருக்க டைமில் தான் அவன் பாசிட்டிவ் காட்டுறாங்க. பாசிட்டிவ் நம்ம ஹீரோ அந்த கோடாலி வச்சு வெட்டிகிட்டு இருக்க டைமில் அப்போ தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகிறான். கோடையில் வச்சு வெட்ட அவனோட பாஸ்ட்டு கொஞ்சம் மூவ் ஆகுது. நம்ம சுபாஷினியோட பாஸ்ட்டு அப்போ தான் ஹீரோ அதை வெட்ட அப்போ அந்த டைமில் ஒரு டைமில் நம்ம ஹீரோ விறகு கலெக்ட் பண்ணுறதுக்காக காட்டுக்குள்ளே போயிருக்கான். இப்போ சுபாஷினியை கூப்பிட்டு போகிறான். சுபாஷினினா கோடாலி, அது பேர். கோடாலியை கூப்பிட்டு போகும்போது அந்த கோடாலியை வச்சு நிறைய மரத்தை வெட்டிட்டு, ஆனால் கோடாலியை மறந்து வச்சுட்டு போயிட்டான் ஹீரோ. நம்ம சுபாஷினி மறந்து வச்சுட்டு போனோம். சுபாஷினி ஐயோ நீ விட்டுட்டு போகிறீங்கன்னு ஆனால் அவள் சோல் வெளியில் நம்ம ஹீரோக்கு தெரியல. சோல் தெரியாமல் போனோன்னே, ஆனால் போக போக நம்ம ஹீரோ வருவான்னு சொல்லி நம்ம சுபாஷினி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க. அந்த காலங்கள் கடந்து போக, காலங்கள்லாம் ஏன்னா டைம் லூப் ஆகும். ஏன்னா ஹீரோ இருக்கிற இடத்துல டைம் ரொம்ப ஸ்லோவாக போகும். ஒரு நாள்லாம் இங்கே 500 வருஷம் 2 வருஷம் ஆயிடும். அதனால இங்கே 500 வருஷம் வரைக்கும் இந்த வெறுப்புலேயே நம்ம சுபாஷினி இருக்க அவனால் ஈவில் சைடாகிடுச்சு. அவளோட பாதை ஃபுல்லாமே ஈவில் சைடாக மாற அவளுக்கு அவ்வளோ கடுப்பு. ஏன் என்னை போய் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்னும் அவன் மேலே கடுப்பு இருக்குது. இன்னும் அந்த கடுப்புலேயே இங்கேயே கிடக்க. அந்த டைமில் தான் அந்த கெட்டவன் சுனாப்பானா வந்துட்டான். சுனாப்பானா அப்போ தான் இந்த கோஸ்ட்டு, இந்த டீமன் கோஸ்ட்டுலாம் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ஆர்கனைஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ஆர்கனைஸில் தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த டேப்லெட் மாதிரி இருக்குது, அந்த டேப்லெட்டை சாப்பிட்டோம்னா நம்ம டீமன் பவர் கிடைக்குங்கன்னொடனே அந்த லிக்விட் எடுத்து குடிக்கிறான்னு அந்த சுனாப்பானா குடித்தோடனே அவனுக்கு அந்த கேச்சர் மாதிரி அந்த ஒரு ஸ்டோன் மாதிரி இருந்துச்சுல, அந்த ஒரு அதை மாதிரி அந்த இது கிடச்சிருச்சு. இதுதான் அந்த டீமனை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அந்த டீமன் கோஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கனைசர் கொண்டு வந்த இது. அதை பட்டோன்னே அந்த இடத்துல ஒரு மாதிரி ஈவில் ஸ்பிரிட் மாதிரி இது ஒரு தெரியுது. அதை திட்டின்னு பார்த்தா அவங்க கூட எல்லாத்தையும் கொண்டுருச்சு. அதை நம்ம சுபாஷினி கொண்டுட்டா. சுபாஷினி கொண்டோடனே நம்ம இவன் என்னடா இது சொன்னா ஷாக் ஆகி பார்க்கலாம். என்ன இந்த கோடாலி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, இது எப்படி கொண்டுச்சுன்னு தெரியாமல் அவன் முட்டி போட்டு அது என்னதுன்னு தெரியல, இனியும் கொண்டுருமோ அப்படின்னு சொல்லி பயத்தில் இருக்கும் போல தான் அந்த சுபாஷினி சொல்கிறான், உனக்கும் பவர் தான் தேவைப்படுது, எனக்கும் பவர் தான் தேவைப்படுது, எனக்கு ஒரு கடமை இருக்குது, ஒருத்தனை கொல்லணும் அப்படி சொல்லி அது ஹீரோ சொல்ல, சரி கடமை 2 3 ஆகிடுது. அந்த டைமில் திருப்பி இது ப்ரெசண்ட்டில் கட்டுறாங்க. ப்ரெசண்ட்டில் நம்ம ஸ்வாட்மேனில் இருக்கிற அந்த ஆத்மா, நம்ம சுபாஷினி ஆத்மா போயிட்டுருக்க டைமில் இந்த கதவை கரெக்டாக திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்டோன்னே ஐயோ யாரும் தெரியலையே சொல்லிட்டு திருப்பி ஸ்வாடாக மாறிட்டா சுபாஷினி. ஆனோடனே நம்ம ஹீரோ வந்துட்டான். பார்க்கும்போது திருப்பி நீ வந்துட்டியான்னு சொல்லி நம்ம ஸ்வாடை கேட்க, ஸ்வாடு அப்படியே பேசாமல் இருக்கேன். ஏன்னா ஸ்வாடுக்குள்ளே தான் நம்ம சுபாஷினி அவனை டேக் ஓவர் பண்ணி வச்சுருக்காள். சுபாஷினி டேக் ஓவர் பண்ணி வச்சுருக்க டைமில் தான் ஹீரோ சரி மரக்கட்டை வெட்டணும், நம்மளுக்கு இந்த ஃபுட்டுக்கு தேவைப்படும், மரத்தை வெட்டி தான் நெருப்பு வைக்கணுன்ட்டு தட்டின்னு தொடரும்போது அவருக்கு கடுப்பாகுது. இவனை பார்த்தாலே வெறுப்பாகி தொலையுது தலைவர் அந்த புது சுபாஷினி. அவன் பிடிச்சோடனே என்னது ஒரு மாதிரி கை தூக்க மாட்டேங்குது, வர மாட்டேங்குதுன்னொன்னே அவளுக்கு அது மாதிரி ஒரு இதாகுது. ஏன்னா புரியுதா அவங்களுக்கு சுபாஷினிக்கு பிடிக்கல. அப்போ ஹீரோ அந்த மரத்தை கட்டையை வச்சு ஹீரோ என்னது இந்த கத்தி இப்போ ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது நம்ம சுபாஷினிக்கு. டக்குன்னு அந்த கத்தியை வச்சு ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி வெட்டுறான். என்னை மரத்தை வெட்டுறதுக்கு என்னடா ஃபுல் பவர்னு கேட்குறீங்கன்னா, நம்ம ஹீரோ எப்பயுமே அப்படித்தான் ஒரு காமெடி கலந்த ஹீரோ தான் எனக்கு தலைவன். எப்பயுமே ஒரு மாதிரி ஜோக் பண்ணுறான். ஆனால் அதை பண்ணோன்னே சுபாஷினிக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகுது. அது என்ன ஃபீலிங்னே தெரியல. ஏன்னா நான் ஸ்வாடை தொடறனால அவங்களுக்கு அவமான டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும் போல். அதை பட அதுக்கு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். இந்த ரியாக்ஷனை பார்த்தா எனக்கு சுபாஷினி ரியாக்ஷன் கொடுக்குறத பார்த்துட்டு என்னது இந்த கத்தி ரொம்ப ஒரு மாதிரி ரியாக்ஷன் ஒரு மாதிரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் ஏதோ பண்ணுறான்னு நினச்சிட்டு தலைவன் இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த மரக்கட்டையை வெட்டுறான். தலைவன் வெட்ட இந்த மரத்தை எக்கச்சக்கமாக தலைவன் ஹீரோ வெட்டிக்கிட்டே இருக்கேன் சுபாஷினியை யூஸ் பண்ணி.
வெட்ட வெட்ட நம்மளுக்கு அந்த சுபாஷினியை சென்சார் அடிச்சிட்டாங்க. உங்களுக்கே புரியுதுன்னா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரியாது, இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நான் விரும்பலை. ஏன்னா அந்த ஸ்வாடு வந்து என்னத்த சொல்ல, ரொம்ப நாளாச்சு போல். அதனால் இது ஒரு என்ஜாய்மெண்ட்டு போல். இது ப்ளஷர் மாதிரி ஆகிருக்கு போல் சுபாஷினிக்கு. எக்கச்சக்கமான மரத்தை வெட்டிட்டு அந்த அளவு வெட்டி முடிச்சுட்டு அப்பா அவனை எனர்ஜி ட்ரை ஆயிடுச்சு. ஹீரோ எனர்ஜி ட்ரை, நம்ம சுபாஷினியோட எனர்ஜியும் ட்ரை. அவளுக்கு ஒரே சந்தோஷம் தான். அவளுக்கு ப்ரெஷர் ஆயிடுச்சு போல். ப்ரெஷர் ஆனோடனே திருப்பி பழைய மாதிரி உடைக்கு மாறினோன்னா அந்த ஈவில் ஸ்பிரிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆனோடனே அப்பா இப்போ ஷார்ட் இருந்தனால தான் நம்ம இந்த வேலையை ஈஸியாக முடிக்க முடிஞ்சுன்னு சொல்லிட்டு போனோடனே அடுத்தாங்கிட்டு அவளோட சோல் வந்து இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ கணக்கு தெரியல. ஆனால் அவளுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல, சின்ன வயசில் விட்டுட்டு போனவன் தானே. அவன் நினச்சி இன்னும் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஏன்னா இந்த பாஸ்ட் வந்து இப்போ யாருக்கும் நடக்கக்கூடாது. ஆனால் இது மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தது எனக்கு ஒன்றும் புரியல. என்னதுடா இது ஒரு மாதிரி ஒளி மாதிரியே போகுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு அந்த கத்தி அங்கேயே வச்சுட்டு, நம்மளுக்கு தேவையான மார்க்கெட்டை கிடச்சிச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லி ஹீரோ எடுத்துகிட்டு போகிறான். அந்த கத்தியை வச்சுட்டு போனோடனே கத்திக்கு இன்னும் கடுப்பு தான் ஆகுது இப்போ சுபாஷினிக்கு. ஸ்வாலில் இருக்கிற சுபாஷினி என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லி நம்ம அவளுக்கு ஒரு மாதிரி இதுதான் வருது, கடுப்பு. அது இப்பயும் விட்டுட்டு போகிறான் பாருன்னு சொல்லிட்டு ஆத்திரம் சுபாஷினிக்கு. அப்படியே போய் இப்போ நம்ம ஹீரோயினி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினி வந்து இப்போ உன்னோட இருக்கிறது எல்லாத்தையும் நான் க்யூர் பண்ணிட்டேன்னு. அது எப்படி இவ்வளோ டீப்பாக என்னை டேக்கர் பண்ணி வச்சுருந்துச்சுன்னா எனக்கே தெரியல. அவள் வந்து அவ்வளோ டீப்பாக அந்த எல்லாத்தையும் நிறைய பீப்புளை கொண்டா. அவங்க ஆர்கனைசேஷன் ரொம்ப டேஞ்சரான ஆர்கனைசேஷன். அப்புறம் இங்கிட்டு காட்டினா நம்ம ட்ராகன் குயின் போன இடத்துல காட்டினோன்னே இங்கே வந்து டைமில் வந்து இந்த டைமில் தான் இவன் ஃபைட் பண்ண டைம். ட்ராகன் குயின் போனால் அடுத்த செகண்டில் இவன் ஃபைட் பண்ண டைம். ஃபைட் பண்ணோடனே அவள் வந்து டீப்பாக கீழே விழுந்துட்டான். என்னடா கீழே போயிட்டுருக்கான்னு பார்த்தா அவளை காப்பாற்றினது வந்து அந்த ஸ்டோன் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஸ்டோன் தான், அந்த எல்லோ கலர் ஸ்டோன் தான் இவளை காப்பாற்றிருக்கு. அந்த நெருப்பு குழம்புல நெருப்பு குழம்புல விழுந்துட்டான். ஏன்னா கோஸ்ட் கூட ஃபைட் பண்ண போகிற டைமில் தான் இந்த மாதிரி நடந்துச்சு. அப்போ தான் இப்போ யாரோ வந்து சண்டை போடுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. யாருன்னு பார்த்தா அது நம்ம டீமன் குயின் வந்து அங்கே அந்த டைம் சண்டை போட இருக்கிற டைம் போல். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட ப்ராக்டிஸ் பண்ணி அவளோட பவரை ஒருங்கிணைச்சு அவளோட எனர்ஜியை வந்து ரீட்டைன் பண்ணிகிட்ருக்கான். ரீட்டைன் பண்ண அவளோட எனர்ஜி லைஃப்பில் வந்து கட்டாது. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு விசில் சவுண்டு கேட்குது. பார்த்தா சாப்பாடு ரெடின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு இருந்தாங்க, சாப்பாடு ரெடி சாப்பிடுங்கன்னு சொல்லி நீங்கள் பண்ணியாக இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, சரின்னு நம்ம ரோஷினி வந்து ஓகே நான் சாப்பிட்றேன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினி வந்து பார்க்குறான். ஹீரோயின் இந்த ஜூஸை குடிச்சிட்டு இன்றைக்கி சாப்பாடு என்ன செஞ்சுருப்பான்னு சொல்லி ஹீரோயினி அப்படியே பார்த்துட்டு இருக்க டைமில் நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்பட வேணாம், நாங்கள் தான் இருக்கோம்ல, நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியல, இந்த டிஷ்ஷு நல்லா தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், இது வந்து ஒரு சில்லி குழம்புன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் என்னது சில்லி குழம்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்க்க, ஆமாம் இது சில்லி குழம்பு சொன்னோடனே என்னது ஏதோ வித்தியாசமாக சொல்கிறாங்க சாப்பாடுன்னு சொன்னோடனே நல்லா இருக்காதுன்னு சொல்லி நம்ம ரோஷினி நினைக்க, திடீர்னு அந்த ஹீரோ ஓப்பன் பண்ணோடனே ஃபுல்லாக சவுண்டு அப்படியே ஒரு லைட்டு மாதிரி தெரியுது, ஒரு வெளிச்சம் பெரிய வெளிச்சம் வருது. அதை பார்த்தோன்னே கண்ணெல்லாம் கோசுது. நம்ம ரோஷினிக்கு கண்ணு கோசுது. அடுத்து அதில் இருக்கிற இந்த மிளகா, இந்த சிக்கன் நக்கட்ஸ் எல்லாமே மிதக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ரியாக்ஷன் ஆகுது. ஏன்னா அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் போல். அதை பார்த்துட்டோன்னே நம்ம குயினுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். குயினுக்கு ஐயோ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, ஐயோ ஸ்பூனை உள்ளே விட்டு அதை எடுத்து சாப்பிட போகும்போல தான் டக்குன்னு எடுத்து ஒரு பைட்டு வச்ச உடனே அவளுக்கு ஒரே ருசி தாங்க முடியல. அப்படியே மெய் மறந்து போயிட்டான். அப்படியே இப்போ மிளகா இருக்கனால மிளகா சேர்த்தனால அவளுக்கு வாய் எரியுது. எரிஞ்சோடனே அடுத்து ஜூஸ் காரமாக இருக்கனால ஜூஸை குடிச்சு முடிச்சிட்டோடனே அடுத்து ரெடி ஆகிட்டு சரி இது பிடிச்சிருக்கான்னு ஹீரோ வந்து கேட்க, ஃபுட்டு சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டு முடிச்சோடனே அவள் அப்படியே இன்னும் இதில் எக்ஸ்ட்ரா இன்க்ரிமெண்ட் அரேஞ்ச் பண்ண சொல்லி கிளம்பி ஒரு கத்தியை எடுத்து கட் பண்ணுற நைஃப் எடுத்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இன்னும் அந்த சுவையை அல்டிமேட்டாக கொடுக்கறக்கு அதை இன்னும் இவ்வளோ வேகமாக விட்டுறான்னு சொல்லி ரோஷினிக்கு ஆச்சரியம், இன்னும் இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானேன்னு. அதை எடுத்து அந்த குழம்புல போட்டு அவன் ஒரு செஃப்க்கு மாதிரி தான். அதை அப்படியே இந்த குழம்ப ஊற்றி இந்த சோத்தோடு வந்து தலைவன் கொடுக்குற வாட்டர் ஃபுட்டுன்னு மாதிரி தான் இருந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னோன்னே சூப்பர் ஃபுட்டு. ஆனால் அவளுக்கு வாயில் எரியுது, என்ன ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினி. இந்தாங்க சாப்பிடுங்க நல்லா இருக்குங்கன்னொடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ரோஷினியை கையில் வாங்கிட்டு
நிறுத்துன்னு சொல்லணுன்னே அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதுக்குன்னு ஒரு ஃபார்முலேட் இருக்குது, அப்படி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஹீரோயினி சொல்ல, என்ன ஃபார்மேட்டு எனக்கே தெரியல, தெட்ரின்னு என்னென்னு புரியல, இருமா நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவள் அந்த மேஜிக் யூஸ் பண்ணி டக்குன்னு நம்ம ஹீரோயினி வந்து அதை மூணுத்தையும் தூக்கிட்டு டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினி வந்து சாப்பிடணுன்னா நீ உன்னோட ரீசன் சொன்னோடனே என்ன ரீசன் தெரியல, ஆனால் ஹீரோயினி சொன்னோடனே என்னது ஒன்றுமே புரியலேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சரி முழிச்ச அடுத்த செகண்டில் வந்து என்னம்மா சொல்ல வர அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயினி சொல்கிறான், என்னது நீ போய் கூட அவர்கிட்ட ரோஷன்கிட்ட கூட சாப்பிடட்டோன்னு சொல்லி கொடுக்க அந்த ஃபுட்டு வந்து வெந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்போ வந்து சரி அது என்னது ஸ்வாடு வந்து வேந்துக்கிட்டு இருக்குது, ஸ்வாடில் வந்து இங்கேயும் இந்த ஸ்வாடுக்கும் உயிர் இருக்குது, சரி இது என்னமோ ஒரு மாதிரி வெளிச்சம்லாம் வருது, இது எப்படி மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இப்படிலாம் பண்ண முடியுதுன்னு சொல்லி இவங்க அந்த ரோஷனிக்கு போய் சாப்பிட்டு, ஏன்னா இவங்க 2 பேர்த்து பவரை பார்த்தாலே அவளுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அது திடீர்னு இந்த கதவுல சவுண்டு கேட்குது, பார்த்தா சவுண்டு வெடிக்கிற சவுண்டாக கேட்குது, திடீர்னு பார்த்தா எல்லோரும் பார்க்குறாங்க, என்னது அது சத்தம் கேட்குதுன்னு யார் இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, ஹீரோயின் யாருன்னு பார்த்தா உன்னை கொல்லப்போறேன்னு சொல்லிட்டு அந்த சாடுக்குள்ளே இருக்க நம்ம சுபாஷினி வந்து டக்குன்னு கொல்ல வரமால, ஐயோ இப்போ இவ என்ன பண்ணுறான்னா அவள் சாடை எடுக்கிறான், ரோஷினி அந்த கத்தியை எடுத்தோடனே எபிசோடில் பார்க்கலாம்.